அதாவது மன்மதம் என்பதுமா ஒரே ஒரு சிம்பிள் உதாரணம், இனவிருத்தி தானே. அது இல்லைன்னா இனவிருத்தி இல்லையே. இதை சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதை எதற்கு ஒரு மனிதனுக்கு நீ சொல்லிக் கொடுக்க வேண்டும்? ஆனா இன்னைக்கு இருக்கிற சின்ன பசங்க நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, ஒத்துக்கிறீங்களா? இல்ல, அது சரியான பாதையில் செல்லணும், எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது. பாருங்க, இந்த மன்மதத்தை பொறுத்த வரைக்கும் அது சரியான பாதையில போவே போகாது. அதுக்கு ஏது பாதை? இல்ல, கல்யாணம் பண்ணவங்களுக்கு சரியான பாதை தானே. இந்த பாருங்க, கல்யாணம் ஆந்த்ரோபாலஜின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குங்க. அதுல பல பிரிவுகள் இருக்கு. உங்க ஆர்கியாலஜிலாம் ஆந்த்ரோபாலஜி கீழே தான் வரும். அதுல கல்ச்சுரல் ஆந்த்ரோபாலஜி, சோஷியல் ஆந்த்ரோபாலஜின்னு 2 இருக்கும். அது நீங்க போய் சோஷியல் ஆந்த்ரோபாலஜில போய் படிக்கலாம். கின்ஷிப்னு எடுத்துன்னு வருவான், KINSHIP, கின்ஷிப். கின்ஷிப் தான் மேரேஜ். இது ஒரு காலகட்டத்தில் உருவாயிருக்கு, ஒரு சில 1000 வருடங்களுக்கு முன்னாடி. அதுக்கு முன்னாடி கிடையாது. அதுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம், நமக்கு தெரியல. ஒவ்வொரு ட்ரைபையும் அவங்க கணக்கெடுத்து எப்படி இவங்க திருமணம் செய்து கொண்டு ஒருவனுக்கு ஒருத்தியாக வாழ வேண்டும் என்ற தத்துவங்கள் அதெல்லாம் பின்னால வந்தது. இந்த மன்மதத்துக்கு பாதை கிடையாது. ஏது பாதை? பெருந்திணை பொருந்தா காமம்னு கொடுத்துறானே. என்னது பெருந்திணை என்பது பொருந்தா காமம். அதாவது வயது முதிர்ந்த ஒரு பெண்மணி இளம் வயதில் உள்ள ஒரு ஆண்மகனை புணர்வதும், வயதான ஆடவர்கள் சிறிய வயதுள்ள பெண்களை புணர்வதும் பொருந்தா காமம் என்று கொடுத்து விடுகிறார்கள். அதனால இதுக்கு பாதை கிடையாது. உன்னுடைய பாதையை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டிய தலையாய பொறுப்பும் கடமையும் உன்னை சார்ந்தது. இதுக்கு ஏது பாதை? நீங்க எடுத்துன்னு வர அந்த கல்வி எனும் பிரிவில் இதை எடுத்துன்னு வர வேண்டிய அவசியம் கிடையாது. எதுக்கு இதுக்கு எடுத்துன்னு வரணும்? எப்பவுமே எடுத்துன்னு வர வேண்டிய அவசியம் கிடையாது. இல்ல, தியரி பிராக்டிஸ் இருக்குல்ல. தியரி பிராக்டிஸ் இதுல எப்படி எடுத்துன்னு வருவ? தியரி பிராக்டிஸ் எடுத்துன்னு வரதுக்கு இது ஒன்றும் சயின்ஸ் இல்லையே. இது நேச்சரோட கிஃப்ட். இது எக்கச்சக்கமான வியாதிகள். எப்படி நீங்க பிராக்டிஸ் கொடுப்பீங்களா? இல்ல, பாலியல் தொழில் பிராக்டிஸ்ன்றீங்க, தியரின்றீங்க. ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் எப்படி பிராக்டிஸ் கொடுப்பாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி? பிராக்டிஸ் கொடுக்க முடியாது. அது எப்படி கொடுக்கும்? தியரியை படிச்சா பிராக்டிஸ் பண்றோம். தியரி எதுக்கு? எதுக்கு தியரி? இதுதான் இன்னேட் பயாலஜிக்கல் ஃபோர்ஸ்னு எடுத்துன்னு வந்துட்டானே. அதான் சோ கால்ட் அட்ராக்ஷன் டுவர்ட்ஸ் தி ஆப்போசிட் செக்ஸ்னு எடுத்துன்னு வருவான் சைக்காலஜில. தி சோ கால்ட் அட்ராக்ஷன் டுவர்ட்ஸ் ஆப்போசிட் செக்ஸ் அப்படின்னா, ஒரு ஆண் பெண்ணை பார்க்கும் பொழுதும் ஒரு பெண் ஒரு அழகான ஆணை பார்க்கும் பொழுதும் உள்ளுக்குள் ஏற்படக்கூடிய அந்த உணர்வுகளின் மாற்றம் அங்கேயே வந்துடுது. இது எப்படி தெரியுமா? நான் ரொம்ப சிம்பிள். என்ன, நீங்கள் ஒரு தாய்க்கு குழந்தையாக பிறந்திருப்பீர்கள், சரிங்களா? உங்களுக்கு உறங்குவதற்கு யாராவது கற்றுக் கொடுத்தார்களா? உங்களுக்கு மூச்சு விடுவதற்கு யாராவது கற்றுக் கொடுத்தார்களா? உங்களுக்கு ஒரு உணவை வாயில் போட்டால் அதை முழுங்குவதற்கு யாராவது கற்றுக் கொடுத்தார்களா? அது பார்த்து தெரிஞ்சுக்கிறது இல்லையே. குழந்தைக்கு எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கும்? இல்ல, முழுங்குறது எப்படி தெரியும் குழந்தைக்கு? இல்ல, தூங்குறது எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கும் குழந்தை? ஒரு சிறுநீர் கழிப்பது எதை பார்த்து தெரிஞ்சுக்கும் அந்த குழந்தை? ஒரு மலம் போறது எதை பார்த்து தெரிஞ்சுக்கும் அந்த குழந்தை? இதெல்லாம் யாருமே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் பிசியலாஜிக்கல் ஆக்ட். எல்லாம் இன்ஸ்டிங்டிவ் இன் நேச்சர்ல வந்துடும். இது எதுக்கு போய் ஒருத்தவங்க சொல்லிக் கொடுக்கணும்? நீ இதை சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த எஜுகேஷன் எதுக்கு? இதுதான் உள்ள டிஎன்ஏலயே இருக்குது.